ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا மதரசா ஓசியாவினுடைய மாணவர் இஜாஸ் அஹ்மத் திருக்குரான் ஷரீஃபிலிருந்து சில வசனங்களை ஓதுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف الشهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நாஹூ ஷரீஃப் அல் இஹ்சான்
மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் இணைந்து நடத்தும் அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்வில் 85வது தொடராக ஹைபரின் பங்களிப்புகள் என்ற குறுந்தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். கடந்த 2 உரைகளில் ஹைபரை குறித்த செய்திகளை நாம் பேசி வந்தோம். ஹைபர் என்பது ஒரு ஏரியா. அங்கே பல கோட்டைகள் இருந்தது. அந்த கோட்டைகளில் மிக பிரம்மாண்டமானதும் முதன்மையானதுமானது ஹைபர் கோட்டை. அது அல்லாமல் வலிமையான பல கோட்டைகளும் இருந்தது. அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினார்கள் என்று சொன்னோம். ஒரு இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை திரட்டி செல்கிறார்கள் என்றால் பொதுவாக அப்படிலாம் செல்றது இல்லை. அந்த அடிப்படை காரணம் ஒன்று இருக்கும். நீங்கள் பத்ர் யுத்தத்திலிருந்தே நீங்கள் கவனித்து வாருங்கள். பத்ர் யுத்தம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டிட்டு போனதில்லை, மக்காவிலிருந்து படை திரண்டு வந்தது. அப்ப எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் ஏற்பட்டது. அதே போலதான் உஹது, அகழ் யுத்தம் என்ற கந்தக் யுத்தம் என்பதெல்லாம் மதீனாவிலே தான் நடந்தது. மக்காவிலிருந்து அங்கிருந்து வந்து தாக்குனாங்க. ஆனால் ஹைபர் அப்படி இல்லை. ஹைபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஏன் போனார்கள் என்பது குறித்த விரிவான விளக்கத்தை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நினைவூட்டலுக்காக ஒரு அரை நிமிஷம். இஸ்லாமியத்தை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்று யூதர்கள் கருதினார்கள். அதன் காரணத்தினால் பல்வேறு சங்கடங்களை மதீனாவில் இருந்த யூதர்கள் செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு மதீனா விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அதுல ஒரு பெரிய கூட்டம் ஹைபர்ல வந்து தங்கிச்சு. இந்த ஹைபர்ல ஏற்கனவே யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோட்டைகள் தான் அதெல்லாம். அவங்களுடைய ஆளுமை நிறைந்த பகுதி அது. இந்த மதீனாவிலிருந்து வந்த யூதர்கள் இவர்களோடு இணைந்து சதித்திட்டங்களை உருவாக்கினாங்க. அதற்காக அரபுகளையும் என்ன செஞ்சாங்க, தங்களிடத்திலே இணையுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறியடிச்சாங்க. இனிமேலும் இவர்களை விட்டு வைத்தால் அது ஆபத்தாக முடியும் என்று கருதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டி அங்க போனாங்க. இதான் நடந்த நிகழ்வு. அங்க எப்படி நடந்தது, அந்த ஹைபர் கோட்டை எப்படி கைப்பற்றப்பட்டது என்பதையெல்லாம் நாம சொல்லிட்டே வந்தோம். இப்ப இந்த கோட்டைகள் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு இந்த பனு நதீர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது. எங்க மதீனால இருந்தாங்க. மதீனாவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அங்கிருந்து நிறைய பொக்கிஷங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. தங்கம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அதெல்லாம் இங்க கோட்டைக்குள்ள தானே இருக்கணும். அதெல்லாம் எங்க அப்படின்ட்டு அப்ப கேட்கும் பொழுது அந்த பனு நதீர் கோத்திரத்தாவினுடைய கருவூலம் வந்து கினானத் இப்னு ரபியா என்பவரிடத்தில் தான் இருந்தது என்ற தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த கினானத் இப்னு ரபியா இவர் அரஸ்ட் செய்யப்பட்டிருந்தார். அப்ப அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க மதீனாவிலிருந்து கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்கள்லாம் எங்க, அந்த கருவூலங்கள் எங்க எங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. இல்ல உனக்கு தெரியும், உங்ககிட்ட தான் அது தரப்பட்டதாக நாங்கள் விசாரித்த வரை இந்த தகவல் கிடைக்கிறது. இல்ல தெரியாதுன்னு அவர் சாதிச்சிட்டார். உனக்கு தெரியும் என்பது எங்களுக்கு தெரிய வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், ஆனா முறைப்படி லாஹிரான விளக்கங்கள் கிடைக்கணுமா இல்லையா? இது சமூகத்திற்கான வழிகாட்டுதல். அது உன்னிடம்தான் இருக்கிறது, அது நீதான் மறைத்திருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரிய வந்தால் உன்னுடைய உயிர் உன் உடலில் இருக்காது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சரிங்கிறார் அவர். அதற்கு பிறகு அவர் கைதியாக இருக்கிறார். ஒரு யூதன் வர்றான் பாருங்க.
அவன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சந்திச்சு சொல்றான், இந்த கினானாட்ட நீங்க விசாரிச்சீங்களே, அந்த கருவூலம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சீங்க இல்லையா? எனக்கு ஓரளவு தெரியும், அது கினானாவுடைய பொறுப்புல தான் இருக்கு. இந்த கினானா என்ன செய்வான் அப்படின்னா, இந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டிடம் இருக்கு. அடிக்கடி அந்த பாழடைந்த கட்டிடத்திற்கு இந்த கினானா போயிட்டு வர்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இதை சொல்றதுக்கு முன்னால அந்த யூதன் சொன்னா, நான் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றான். இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவன்னு பாருங்க. நான் வந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த கருவூலம் இருக்கக்கூடிய பகுதியே பெரும்பாலும் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கினானாவுடைய பொறுப்பு தான் அது. அதை நான் உங்களுக்கு சொன்னா என்ன நீங்க விட்டுறணும், என்ன நீங்க தண்டிக்க கூடாது, என்னுடைய குடும்பத்தை நீங்க விட்டுறணும், நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன், என்னுடைய பொருள்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போறதுக்கு எனக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்படி நீங்க அனுமதிக்கிறதா இருந்தா நான் அந்த இடத்த உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டான். சரி, ஒருத்தன் போனா போகட்டும், கருவூலம் கிடைக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்னதும் இவன் சொல்றான், அந்த ஊருக்கு வெளியில ஒரு பாழடைந்த கட்டிடம் இருக்கிறது. அந்த பாழடைந்த கட்டிடத்திற்கு இந்த கினானத் இப்னு ரபீ அடிக்கடி போயிட்டு வர்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை அங்கதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த இடத்த, எந்த இடத்துல அவன் போய் பார்ப்பானோ அதையெல்லாம் சுட்டி காட்டுறான். இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி, இந்த ஏரியால தான் வருவார், இந்த பாழடைந்த கட்டிடத்துல இந்த பகுதியில நான் பார்த்திருக்கிறேன். இப்ப அந்த பகுதியில தோண்டி பார்க்கும் பொழுது சில பொக்கிஷங்கள் கிடைத்தது. ஆனா முழுமையா கிடைக்க இல்லை, அது ஒரு பகுதி. அப்ப அவன் சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சொல்லி காட்டி கொடுத்தவனை விட்டுட்டாங்க. ஆனா முழுமையான அந்த பொக்கிஷம் கிடைக்க இல்லை, எதிர்பார்த்த பொக்கிஷம் கிடைக்கல, ஓரளவு கிடைச்சது. இதுல நாம என்ன சொல்ல வரணும்னா, தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இன்னொரு யூதனை கூட இவன் என்ன செய்வான், பலியாட ஆக்குவான் அந்த யூதன். அப்ப தன்னை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய இனத்தை சார்ந்தவனையே பலியாக்குவான்னு சொன்னா மற்றவர்கள் மீது எப்படி இருப்பான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்கள் நமக்கு தெரிகிறதா இல்லையா? எவ்வளவு பெரிய குழந்தை கொலையாளி இஸ்ரேலினுடைய பிரதமர் இருக்கிறாரு, குழந்தை கொலையாளி. குழந்தைகளை கொலை செய்யறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து வளர்ந்து வாலிபர்களாக ஆகி நம்ம நாட்டை தாக்கிடக்கூடாது, எனவே குழந்தை பருவத்திலேயே வேலையை முடிக்கணுங்கிறது அவருடைய திட்டம். எவ்வளவு கொடூரமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவனுக்கு பெயரே நெதன்யாஹுக்கு இப்ப பட்ட பெயரே என்னதான், குழந்தை கொலையாளி என்பதுதான். இந்த அளவிற்கு தன்னுடைய இனத்தையே காட்டி கொடுக்கக்கூடியவன் அடுத்த இனத்தை, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் மீது எவ்வளவு கருவறுப்பான் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க. இப்ப அந்த ஒரு பொக்கிஷம் கொஞ்சம் கிடைச்சிருச்சு. மீதி எங்க கேட்ட போதும் அப்போதும் அவன் கினானா மறுத்துட்டாரு, எனக்கு தெரியாதுங்கிற அப்பவும் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மாமி மகனார் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இவரை விசாரிப்பா, இவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னதும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொறுப்புல அவனை தண்டிக்கிறாங்க. ஆனாலும் வாய் திறக்க இல்லை, எவ்வளவு கேட்டு பார்த்தும் வாய் திறக்க இல்லை. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிட்டாங்க, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. பெரிய வீரர் அவங்க. முஹம்மது இப்னு மஸ்லமாவை அழைத்து, முஹம்மத் இவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், உங்க திறமையை நீங்க கொஞ்சம் காட்டி பாருங்க அப்படின்னதும் அங்கேயே விசாரணை நடந்தது, வாயை திறக்கவே இல்லையே. எவ்வளவு பெரிய வைராக்கியம்! இந்த முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் மஹ்மூத் இப்னு மஸ்லமா அவர்களை இவனுடைய ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே அந்த யுத்தத்துல கொலை செஞ்சிட்டாங்க. எனவே முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா இதுக்கு மேல இவன் பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை கொண்டுட்டாங்க. யார? கினானாவை கொண்டாச்சு. இந்த கினானா யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே நேற்று பேசணும், சஃபியா ரலியல்லாஹு தஆலா பத்தி பேசணுமா இல்லையா? அந்த சஃபியாவினுடைய கணவர் தான். கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப நாள் ஆகல, இளம் வயது. சஃபியா நாயகி இளம் வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கல்யாணம் முடிச்சுட்டாங்க, அந்த கனவு கண்டாங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம அநேகமா மறந்துருக்கலாம். அப்படி மறந்துருந்தா போன மாத அந்த நிகழ்வை நீங்க யூடியூப்ல பார்த்துக்கலாம்.
எனவே இப்படி அந்த கினானா கொலை செய்யப்பட்டுட்டார். அதற்கு பிறகு அடுத்த சில கோட்டைகள் இருந்தது. வதீஹ் என்ற ஒரு கோட்டையும் சுலாலிம் என்ற ஒரு கோட்டையும் இருந்தது. அந்த கோட்டையை என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுகையிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களால அந்த முற்றுகையை தாக்கு பிடிக்க முடியாம அவங்களே நேர இறங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து எங்களை விட்டுருங்க. வரலாறு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடணும். எத்தகைய வீரம் மிகுந்த ஒரு சமூகமாக நாம் இருந்தோம், இன்றைக்கு கோழைகளாக மாறி போய் இருக்கிறோம். ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. தீன் சார்ந்துதான் எதுவும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பங்களிப்பும் தீனை சார்ந்து இருக்கணும். இந்த தீனுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் அவர்களை நாம் விரோதிக்கணும். நாளை மறுவுலகத்தில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது உன்னுடைய தீனுக்காகவே நான் பாடுபட்டேன், உன்னுடைய தீனுக்கு மாற்றமாக யார் இருந்தாலும் அவர்களை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லணும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. அருமையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய தியாகத்தின் அடிப்படையில இந்த தீன் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இதை சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. நம்முடைய இதயத்தில் ஈமானினுடைய வலிமை அதிகமாகணும். எந்த அச்சுறுத்தலுக்கும் நம்ம பணியக்கூடாது. வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரு முறை வந்தே தீரும். அதை விட்டு யாரும் தப்ப முடியாது. நாம மரணிக்க போகிறோம். ஆனால் அந்த மரணம் ஹைரான மரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம தெளிவாக இருக்கணும். இப்ப இந்த சுலாலிம் வதீஹ் என்று சொல்ல 2 கோட்டைகளை சார்ந்தவர்கள் இப்ப அந்த 2 கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால முடியல. அவங்க இறங்கி வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, நாங்க எங்க கோட்டையை விட்டு நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க, எங்களை கொல்லாதீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க, கைதிகளாக ஆக்காதீங்க. கைதிகள் சொன்னா அடிமைகளாக ஆகிடுவாங்க. ஆனா எனவே அதெல்லாம் வேணாம், நாங்க இந்த கோட்டையை உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி செல்லும் போது நீங்க எல்லா பொருட்களையும் கொண்டு போக முடியாது. எல்லா பொருட்களையும் நீங்க கொண்டு போக கூடாது. உங்களுடைய வாகனங்களில் எந்த அளவிற்கு சுமைகளை ஏற்ற முடியுமோ அதை தான் ஏற்றணும். ஒரு வாகனம் எக்ஸ்ட்ரா வாகனம் ஒத்தண்ட 2 கார் இருக்கும், 3 கார்லாம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி சில ஒட்டகங்களை வச்சிருப்பாங்க. ஒட்டக பண்ணையே வச்சிருப்பாரு. அவர்லாம் ஒட்டக பண்ணையெல்லாம் கொண்டு போக கூடாது. ஒரு ஒட்டகம் தான். அதுல உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிடலாம். அதை தாண்டி நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். அடுத்தது ஃபதக் என்ற ஒரு கோட்டை. இந்த ஃபதக் என்ற கோட்டையும் என்ன செய்தது? இதை பார்த்தாங்க, நாமளும் அதை மாதிரி போயிடுவோம், அவங்களால முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு நமக்கு முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது அன்றி ஷிக் நிதாத் என்ற 2 கோட்டைகள் இருந்தது. இந்த கோட்டைகளை அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கினாங்க. தாக்கினால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நேரா அங்கேருந்து புறப்பட்டு ஜுபைர் என்று ஒரு கோட்டை இருந்தது, அந்த கோட்டைக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த காலையில இந்த கோட்டைக்குள்ள வந்து மீண்டும் என்ன சில முஸ்லிம்களை தாக்குறது கொஞ்சம் வலிமையாக இருந்தது. இப்ப 3 கோட்டைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவாலாக இருக்கிறது. ஒன்று ஷிக்கு, ஒன்று நதாத், இன்னும் ஜுபைர். இந்த 3 கோட்டைகளும் சவால்களாக இருந்தது. இப்ப இந்த நிலையில ஒரு கட்டத்தில் ஒரு யூதன் வர்றான். யூதன் வந்து சொன்னா, இந்த ஜுபைர் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நதாத் ஷிக்கு கோட்டை வாசிகள்லாம் இன்னைக்கு 3 நாளா நீங்க முற்றுகையிட்டு இருக்கிறீங்க, அவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் 3 நாள் இல்ல, 1 மாசமானாலும் வெளியே வரமாட்டாங்க. அந்த யூதன் சொல்றான் ஒருத்தன், 1 மாசமானாலும் வெளியே வரமாட்டாங்க. ஆனா அவங்கள வெளியில வந்துட்டாங்கன்னா நீங்க எதிர்த்து போராடி தோக்கடிச்சிருவீங்க. அந்த வலிமை உங்ககிட்ட இருக்கு, அது அவங்களுக்கும் தெரியும். பயந்து போய் தான் இருக்கிறாங்க. நாம கோட்டையை விட்டு சண்டைக்குன்னு வெளியில போனா நாம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில வரமாட்டாங்க. அப்படி வெளியில வர்ற மாதிரி பந்தா காட்டிட்டு கோட்டையை அடைச்சுக்கிடுவாங்க.
அதை உங்களை ஏமாற்றுறதுக்கு. ஒரு மாசமானாலும் இந்த கோட்டையை நீங்கள் கைப்பற்ற முடியாது. ஏன்னா 2 விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒன்னு உணவு, இன்னொன்னு தண்ணீர். தேவையான உணவும் அவங்களுக்கு இருக்குது, தேவையான தண்ணீரும் அவர்களுக்கு இருக்கிறது. தேவையான உணவும் இருக்கிறது, தேவையான தண்ணீரும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப இந்த தண்ணீர் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த கோட்டை இருக்கிறது அல்லவா, அந்த நிதாத் ஷிக் என்ற கோட்டை, இது அல்லாமல் நாயிம் சாயிப் இப்னு முஆத் என்ற இன்னும் 2 கோட்டைகள், நிறைய கோட்டைகள் தான். கோத்திரமா வாழ்ந்தாங்க யூதர்கள். அரபுகள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கென்று ஒரு கோட்டை எழுப்பிடுவாங்க. முன்னாலே எல்லாம் நம்ம பார்க்க இல்லையா, பாண்டிய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் தங்களுடைய ஊரை சுற்றி என்ன செய்வாங்க, பெரிய பெரிய கோட்டைகளாக எழுப்பி வைப்பாங்க. முந்தைய காலத்தில் அஸ்கலான் அந்த அங்கெல்லாம் பெரிய பெரிய கோட்டைகள் இருந்தது. அரபுகள்கிட்டையும் அந்த வழக்கம் இருந்தது. நம்ம தமிழகத்தில் இருந்த, கேரளாவில் இருந்த மன்னர்களிடத்துல கோட்டைகளை கட்டி வைக்கிற மைசூர் ராஜாவுடைய கோட்டை அப்படிலாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த கோட்டையெல்லாம் தகர்த்துட்டு சீக்கிரம் உள்ள போக முடியாது. இன்னைக்குன்னா பாம்ஸை போட்டு அடிச்சுட்டு போயிடுவான்னு வைங்க. அன்றைக்கு அப்படி முடியாத ஒரு நிலை. இப்படி பல கோட்டைகள் இருந்தது. இப்ப இந்த கோட்டைகளிலே இருந்து இவர்களை வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா தண்ணீரை அவங்களுக்கு கிடைக்காம ஆக்கணும். வெளியில வந்துருவாங்க. தண்ணி இல்லைன்னா வெளியில வந்து தானே ஆகணும். அதற்கு ஒரு வழி எனக்கு தெரியும். இன்னொரு யூதன் வந்து சொல்றான், அந்த வழி என்னப்பா அப்படின்னு ரசூல் கேட்கிறாங்க. ஆனா அந்த வழியை நான் சொல்வேன், எனக்கு ஒரு ஷரத்து. என்ன நீங்க விட்டுறணும். இவ்வளவு பொருள் தான் எடுத்துட்டு போகணும், அவ்வளவு பொருள் தான் எடுத்துட்டு போகணும் சொல்லக்கூடாது. நான் என்னுடைய பொருள் அத்தனையும் கொண்டு போயிடுவேன், எதையும் விட்டு வைக்க மாட்டேன். நான் போறதுக்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னை சார்ந்தவர்களும் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். நாங்க அத்தனை பேரும் அப்படியே நாங்க வெளியில போயிடுவோம். எங்களுக்கு உண்டான எல்லா பொருளையும் எடுத்துட்டு நாங்க போயிடுவோம். நிலத்தை கொண்டு போக முடியாது, எங்களுக்கான நிலம், எங்களுடைய வீடெல்லாம் விட்டுட்டு தான் போக போறோம். ஆனா இதுக்கு மேல நாங்க இருக்க முடியாது. இருந்தா நாங்க அடிமைகளாக தான் இருக்கணும். நாங்க இருக்க விரும்ப இல்லை, எங்களை விட்டுருங்க. ஆனா இதற்கு வழியை சொல்றேன், எங்க குடும்பத்தை எங்களை விட்டுறணும். சல்லல்லாஹு ஓகே பண்றாங்க. அப்ப அவன் சொன்னா, அவங்களுக்கு அடியில ஒரு நீரோடை ஒண்ணு வருது. அவங்க கோட்டைக்குள்ள இந்த பகுதியில அந்த நீரோடை வந்து வர்றதே தெரியாது, இந்த பூமிக்குள்ள வர்றதே தெரியாது. அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறாங்க. எங்கேயோ போகுது ஒரு நீரோடு, அப்படி போகுதுன்னு வைங்க, ஒரு வாய்க்கால் அப்படி போகுது, அல்லது ஒரு ஆறு போகுது. அந்த ஆறுல இருந்து அடியில ஒரு குழாயை போட்டு கொண்டு வந்துடுறாங்கன்னு வைங்க, தெரியாது தானே? அத மாதிரி அன்றைக்கே குழாய் வகைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செய்து பூமிக்கு அடியிலேயே அந்த தண்ணீர் என்ன செய்யுது, அப்படியே வந்து அந்த கோட்டைக்குள்ள போகுது. கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களுக்கும் தேவையான தண்ணீர் அங்க இருக்கு. ஆனா கோட்டைக்குள்ள அப்படி வர்றதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தண்ணீர் வருங்கிறது வெளியில பார்த்தா யாருக்கும் தெரியாது. பூமிக்கு அடியில இப்ப நாகூர் ஷெரீஃப் இருக்குது, நாகூர் ஷெரீஃபுக்கு வெளியில இருந்து கோட்டை ஒரு பூமிக்கு அடியில தண்ணீர் வருதா இல்லையா? எத்தனையோ இடங்கள்ல இருந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த எல்லாம் பூமிக்கு குழாய் உள்ளதானே இருக்கு. அப்ப ஆழமாக இருக்கு தண்ணீர் எங்க வருதுன்னு நம்ம வெளியில பார்த்தா தெரியாது. போக்குவரத்து எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும், ஆனா உள்ள தண்ணீர் போய்கிட்டே இருக்கும். எனவே இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எந்த பகுதியில் அவங்க குழாய் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டா தண்ணி வராது, வெளியில ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருவாங்க. சண்டை நடக்கும், தோத்து போயிடுவாங்க, நீங்க கைப்பற்றிடுவீங்க. இதான் நடக்க போகுது. ஆனா அந்த இடத்தை நான் சொல்லுவேன், நீங்க அதை என்ன விட்டுறணும், என்னையும் என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தாரையும் விட்டுறணும் போறதுக்கு அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அவன் கரெக்டாக அந்த இடத்த காட்டி கொடுத்துட்டான். அங்கே போய் தண்ணியை பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்ண உடனே அங்கே தண்ணீர் வரல. தண்ணி நின்றதும் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. உடனே என்ன செஞ்சாங்க, வெளியில வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை கொஞ்சம் கடுமையாக இருந்தது. பல கோட்டையை சார்ந்தவர்கள், ஜுபைர் கோட்டையை சார்ந்தவர்கள், நாயிம் கோட்டையை சார்ந்தவர்கள், சாயிப் இப்னு முஆதுடைய கோட்டையை சார்ந்தவர்கள், ஷிக்குடைய கோட்டையை சார்ந்தவர்கள், நிதாத் என்று பல கோட்டையை சார்ந்தவர்கள் இருந்ததுனால அந்த சண்டை கொஞ்சம் கடுமையாக இருந்தது. ஹைபருடைய அளவுக்கு இல்லைன்னாலும், இதெல்லாம் ஹைபர் தான், ஆனா அந்த ஹைபருடைய அசல் கோட்டையை கைப்பற்றினாங்களே, அதுல இருந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு பெரிய சண்டையாக இருந்தது. அதுல 10க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், 1-2 முஸ்லிம்களும் ஷஹீதானார். அதற்கு பிறகு அந்த கோட்டைகளை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதை அடுத்து இன்னொரு கோட்டை இருந்தது. சும்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. அப்ப அந்த கோட்டையை போகும்போது அந்த கோட்டையில் உள்ளவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க, சண்டைகிறதுக்கு தயாரானாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, முபாரஸ்தா. பொதுவாக அன்றைய இந்த முபாரஸ்தாவை பற்றி நம்ம பத்ர்லயே சொல்லி இருக்கிறோம், பல இடங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். நினைவூட்டுறேன், இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னால, யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால தனிநபர் சண்டை நடக்கும். அங்கிருந்து ஒருத்தன் இங்கிருந்து ஒருத்தன் வந்து சண்டை போடுவாங்க. அந்த சண்டையை பார்த்ததும் ரெண்டு பக்கத்திலையும் வேகம் வரும், அப்படி ஒரு உற்சாகம் வந்து ரெண்டு பேரும் சத்தம் போடுவாங்க. அடி கொல்லு வெட்டு குத்து என்ற நேரம் சண்டைகள் சத்தம் நடக்கும். ரெண்டு பேருடைய தோள்களும் திணவெடுக்கும். அப்படியே ஒன்று ரெண்டு சண்டைகள் நடக்கும். அந்த சண்டையில் அந்த தனிநபர் சண்டை நடந்தது, இதுக்கு பேர் முபாரஸ் தாங்கிறது. இந்த தனிநபர் சண்டைக்கு பிறகு யுத்தம் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறது. இது அன்றைய காலத்தினுடைய வழக்கு. அதுல ஒருத்தவன் அசூல் என்பவன் ரொம்ப வலிமையானவன். அவன் வந்து சொன்னா, என்னோட சண்டை போறதுக்கு வர்றீங்களா, யாராவது முபாரஸ் தாக்கு வரீங்களா, தனிநபர் சண்டை போட வர்றீங்கன்னா உடனே சேனா ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு தஆலான்னு முன்னால போறாங்க. கடுமையான சண்டை நடக்குது. சண்டை நடந்து ஒரு கட்டத்தில் ஓங்கி அடிச்சாங்க. அந்த ஒரு கையினுடைய வலது கையினுடைய அந்த முழங்கை வரைக்கும் வெட்டப்பட்டு கை கீழே விழுந்துருச்சு, வாழுங்கையில விழுந்துருச்சு. அவன் ஓடிட்டான். ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு தஆலான்னு அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. துரத்திட்டு ஓடி அடிச்சாங்க. அது மேலே படாம அப்படி கீழே வந்து காலினுடைய பாத பகுதியில மேலே இருக்கக்கூடிய அந்த நரம்பு அதை வெட்டிடுச்சு. ஆனாலும் ஓடிட்டான். அவன் இறந்தானா இல்லையாங்கிறது தெரியல. அதற்கு பிறகு இன்னொருத்தன் வந்தான். இன்னொருத்தன் வந்து என்னோட யாராவது சண்டைக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்டதும், அப்ப இங்க இருந்து ஒரு சஹாபி போனாங்க. நான் வர்றேன் அப்படின்னு போனாங்க. கடுமையான சண்டை நடந்தது. அதுல அந்த சஹாபி ஷஹீத் ஆயிட்டான். உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமா போய் அவனை தாக்குனாங்க. அந்த எதிரியை தாக்கி அவனை கொன்றார்கள். அவர்கள் தான் அந்த படையினுடைய அன்னைக்கு தளபதியாக இருந்தாங்க. அதோட அந்த சும்வான் என்ற கோட்டையையும் உள்ள போய் என்ன செஞ்சாங்க, அப்படியே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போய் அந்த கோட்டையும் கைப்பற்றிட்டாங்க. அந்த கோட்டைக்குள்ள போனா வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய இருந்தது, விவசாய பொருட்கள் நிறைய இருந்தது, பராமரிப்பு பொருட்கள் நிறைய இருந்தது, நிறைய உணவுகள், நிறைய ஆடுகள் இருந்தது. அத்தனையும் முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, கைப்பற்றினாங்க. இப்ப அதோட மாத்திரம் இல்லாமல் அடுத்து ஒரு கோட்டை இருந்தது. அதுல நிறைய பேர் அந்த நிசார் என்ற கோட்டைக்குள்ள போய் புகுந்துட்டாங்க. நிசார் என்ற ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, புகுந்து கொண்டு கோட்டைக்கு மேலே இருந்து அம்புகளை சரமாரியா எய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு அம்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சட்டையை தொட்டுக்கொண்டு அப்படி போச்சு, அந்த ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிட்டு போகுது. அந்த அளவிற்கு நடந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அம்பு எய்தார்கள். தோழர்களோடு சேர்ந்து அம்பு எய்கிறாங்க. சண்டை கடுமையாக நடந்தது. கோட்டையை கைப்பற்ற முடியல. கோட்டை கொஞ்சம் வலிமையான கோட்டையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு என்ன செஞ்சாங்க, அந்த பொடி சரல் கற்கள் மாதிரி நிறைய கிடந்தது, அதை எடுத்து கையில எடுத்து அந்த கோட்டையை நோக்கி வீசினாங்க. அப்படி கோட்டையை நோக்கி வீசினதும் தான் தாமதம், அந்த கோட்டை மேல பட்டு அது அப்படியே கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி கோட்டைகள்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு. கோட்டைகள் சரிந்து விழுந்தது. அதற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் அந்த கோட்டையை என்ன செஞ்சாங்க, கைப்பற்றினாங்க. இப்படி கைப்பற்றும் போது அந்த கோட்டையினுடைய தலைவனாக இருந்தவன் அபுல் ஹுமைக் என்பவன். அப்ப அவனுடைய மகனார் கீழே வந்து இறங்கி வந்து சரண்டர் ஆகிறோம், எங்களை கொல்லாதீங்க, நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம், ஏன்னா அந்த ஊர்ல இருந்தேன்னு சொன்னா எங்களை நீங்க அடிமையாக ஆக்கிடுவீங்க, உங்களுக்கு நாங்க அடிமைகளாக சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அல்லது நாங்க கொல்லப்பட்டு போயிடுவோம், எனவே எங்களை நீங்க விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி உட்கார், ஒரு ஒப்பந்தத்தை, அழகான முறையில் ஒரு ஒப்பந்தத்தை பேசி நம்ம முடிப்போம், அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் நீ நடந்து கொள்ளணும் அப்படின்னு. சரின்னு உட்கார்ந்தாச்சு. என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம், வெள்ளியை எடுத்துட்டு போகக்கூடாது, தங்கத்தை எடுத்துட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, உணவுப் பொருட்களில் தேவையான உணவுப் பொருட்களை இங்க கொண்டு போகலாம், ஆனா அது அளவு இவ்வளவுதான் என்று அளவு நிர்ணயம் எல்லாம் செய்யப்பட்டு எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா நாங்க கொன்னுடுவோம்,
அதுல எச்சரிக்கை சரின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் அவன் கையெழுத்திட்டான். ஆனா யூதன் எப்பவும் ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி நடக்க மாட்டான். அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்குதே, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய யுத்தம் நடக்குது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் உள்ள போய் குண்டை போட்டான். உள்ள குண்டை போட்டு அதனுடைய தலைவரை கொன்றது எல்லாமே இந்த சமாதான பேச்சு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது. யுத்த பிரகடனங்கிறது எதுவுமே இல்லை, திடீர் தாக்குதல் நடந்தது. அதுவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது போய் அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடுமையானது. அதனால் தான் உலக நாடுகள் எல்லாம் அது சுதாரித்து கொண்டு இன்னைக்கு இவன் பெரிய தப்பு செய்யறான் இஸ்ரேலு, அதற்கு அமெரிக்கா துணை போகுது அப்படின்லாம் இன்னைக்கு உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சு, தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்கு. பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு? அப்ப இது இன்னைக்கு உள்ளது இல்ல, அன்றைக்கே இந்த யூதர்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த யூதர்கள் இந்த மாதிரி சதி திட்டங்களை என்றைக்கும் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இவன் எல்லா ஒப்பந்தமும் செய்துட்டு அந்த போகும்போது சில மறையும் எப்படி எப்படிலாம் அந்த பொருட்களை மறைச்சு கொண்டு போகணுமோ அந்த மாதிரிலாம் கொண்டு போக ஆரம்பிச்சான். சஹாபிகள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி அவனையும் கொண்டு வந்தது. அவன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்க அத்தனை பேரும் வெட்டப்பட்டது. ஒழுங்கா போயிருந்தா உயிராக இருக்கும், கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? எல்லாம் மண்ணா போச்சு. இந்த மாதிரி வேலைகள் தான் செய்வான். இனிமேல் கிட்டத்தட்ட எல்லா கோட்டைகளும் கைப்பற்ற முடிந்தது. ஹைபர் கோட்டை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இடம், பெரிய விவசாய நிலம், அது இது பூமியெல்லாம் நிறைய பகுதி இருக்குது. இருக்கிறதுலே பெரிய கோட்டை அதுதான். அது ஆரம்பத்திலே கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி அங்கே சில வீரர்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஏரியா முழுவதுமே முஸ்லிம்களுடைய வசம் வந்துடுச்சு. இப்ப ஹைபர் வாசிகளை இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து சொன்னாங்க, நாயகமே நாங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம், நாங்க ஹைபரை விட்டுட்டு போகல, மற்றவங்க எல்லாம் போறேன்டாங்க இல்ல, இவங்க நாங்க போகல, ஹைபர்லயே இருக்கிறோம், எங்களை கைது செய்யாதீங்க, எங்களை அடிமையாக ஆக்காதீங்க, நாங்க எங்க மண்ணிலேயே வாழ்றதுக்கு நீங்க அனுமதிங்க, நாங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு செய்ய மாட்டோம், எந்த துரோகமும் செய்ய மாட்டோம், உங்களுக்கு தந்த வாக்குகளையும் நாங்கள் மீற மாட்டோம், நீங்க சில நிபந்தனைகளை நம்ம எங்களுக்கு விதியுங்க, சும்மா கேட்கையில அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன போது சலதாசி இறக்க சிந்தனை உள்ளவங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஹைபரிலே விளையக்கூடிய விளைச்சல், கோதுமையாக இருக்கட்டும், பேரிச்சம்பளமாக இருக்கட்டும், இதுல பாதியை நீங்க என்ன செஞ்சிடணும், வருஷத்துல பாதியை நீங்க எங்களுக்கு தந்தணும். அப்பெல்லாம் ஒரு வருஷம் போகம் தான் நடக்கும், அதுக்கு பின்னால 6 மாசத்துல அறுவடை நடந்தது. இப்ப 2 மாசம் 3 மாசம் எல்லாமே கணக்கு வழக்கு இல்லாத அறுவடைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த உணவுல என்ன இருக்காது, சத்து இருக்காது, அந்த குவத்து இருக்காது. உணவு வந்து சாப்பிட்றதுக்கு உணவா இருக்குமே தவிர, ருசியா இருக்குமே தவிர அதுல வலிமையா இருக்காது. ஏன்னா ஒரு வருஷத்துல விளைய வேண்டியது 6 மாசத்துல, அதுக்கு பிறகு 4 மாசமாக்கி 3 மாசமாக்கி 2 மாசமாக்கினா எப்படி இருக்கும்? இன்றைய பயிர்கள்லாம் அப்படித்தான். அந்த காலத்தினுடைய அப்ப அவங்கள சாப்பிட்ட அரிசிக்கும் நாம சாப்பிட்ட அரிசி கடையில வித்தியாசம் இருக்கு. அந்த குவத்து இதுல இல்லைங்கிறத நம்ம விளங்கணும். அப்ப அன்றைய காலத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அறுவடைகள் நடக்கும். அந்த அறுவடை நடந்து முடிந்ததற்கு பிறகு அதுல என்ன வருதோ அதுல பாதிய முஸ்லிம்களுக்கு நீங்க தந்துடணும், மதீனாவுக்கு நீங்க அனுப்பிடணும் என்ற ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே அந்த கையெழுத்திடப்பட்டு கைச்சாத்திடப்பட்டு அந்த ஹைபர் வாசிகளை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அவங்களும் சைன் பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கணுமா இல்லையா? சையதுனா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் என்ன செஞ்சாங்க, நியமிச்சாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த வருஷம் முடியும் போது அந்த வருஷத்தினுடைய இதில் என்ன செய்வாங்க, வருவாங்க, வந்து அந்த கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பார்த்து, கணக்கு வழக்கு பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து எல்லாம் கொண்டு வந்து அந்த சரியான பாதியை அவங்க ஒட்டகங்கள்ல மதீனாவுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வருஷம் ஒரு தடவை அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தானே வர்றாங்க. வரும்போது இவனு சொல்றானுவா, அப்துல்லா நீங்க வருஷம் வருஷம் கொண்டு போறீங்க, நாங்க ஒண்ணு கரெக்டா தான் தர்றோம், ஒன்னு சொல்றோம், நீங்க கேக்குறீங்களா என்ன அப்படின்ட்டு, உங்களுக்கு கொஞ்சம் நாங்க காசு தந்துடுறோம், இந்த வருஷம் இவ்வளவுதான் விளைஞ்சுது அப்படிங்கிற இந்த கணக்கெடுப்புலாம் கரெக்டா இருக்குது, அதுக்குன்னு ஆட்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால இப்ப உதாரணமாக 1,00,000 கிலோ என்று வச்சுக்கோங்க,
அப்ப 50,000 கிலோ கொடுக்கணுமா இல்லையா? நீங்க 1,00,000 கிலோன்னு கொடுக்காதீங்க. 60,000 கிலோ தான் விளைஞ்சிருக்குது இந்த வருஷம். அப்படின்னா 30,000 தானே. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு இதாயிடுது? 70,000 கிலோ இவங்களுக்கு கிடைக்குது. 20,000 கிலோ இவங்களுக்கு மிச்சம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதை விட அதிகமாக இருக்கலாம். அப்ப நாம என்ன செய்யறோம்? உங்களுக்கு ஒரு 5,000 கிலோவுக்கு உண்டான காசை தந்துடுறோம். இன்னைக்கு இதானே நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள்லாம் நிறைய நடந்துக்கிறதுல இதானே. உங்களுக்குன்னு ஒரு பெரிய தொகையை தந்துடுறோம். அதுல இத்தனை % உங்களுக்கு நாங்க தந்துடுறோம், காசை உங்களுக்கு தள்ளிடுறோம். கரப்ஷன், லஞ்சம் தர்றோம் அப்படிங்கிறோம். இதை கேட்ட உடனே கொதித்து போன அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, டே யா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய விரோதிகளே, நீங்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவங்களா இல்லையா? உங்களுடைய வேதத்தை பத்தி நீங்க பெருசா பேசுங்கிற, அல்லாஹ் தந்த வேதம் தானே, அந்த வேதத்துல இப்படி எல்லாம் இருக்கா? நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? படைக்கப்பட்ட மக்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் இடத்திலிருந்து நான் வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்க வேதத்திலும் இருக்கு. ஆனாலும் நீங்க முரண்டு பிடித்து கொண்டு அவங்களை ஏற்க மறுக்கிறீங்க. இன்னைக்கு என்னையும் பாவத்தாளியாக பார்க்க முற்படுறீங்களா? எனக்கு லஞ்சம் தர்றீங்களா? உங்களுக்கு யாவும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்க நடந்ததுனால குரங்குகளாக, பன்றிகளாக நீங்கள் மாற்றப்பட்டதாக குர்ஆன் சொல்லுது. அப்படிலாம் நீங்க மாறினீங்க தானே. இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியதன் காரணத்தினால் இப்படி எல்லாம் உருமாற்றப்பட்டீர்களே, இதுக்கு பிறகு நீங்க திருந்த மாட்டீங்களா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது எல்லாத்தையும் அங்க சொன்னா படையெடுத்து வந்து உங்களை தொலைச்சிடுவோம் அப்படின்றதும் அங்க இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் வானமும் பூமியும் நிலைத்து நிற்கிறது. அதான் அவன் தான் சொல்றான். சொல்லுமா இந்த மாதிரிலாம் ஆக்கள் இருக்க போய் தான் மழை பெய்யுதுன்னு சில சாலிஹன்களை பத்தி நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, நல்ல காரியத்தை ஒருத்தர் செய்யும் போது, இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, மழை பெய்யுதுன்னு சொல்றான். அதை அவனே சொல்றான். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் வானமும் பூமியும் நிலைச்சு நிற்குது, இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்போம். இவ்வளவு ஆசை காட்டியதுக்கு பிறகும் கூட ஒரு பெரிய தொகை, அவன் லேசான தொகை சொல்லல, பெரிய தொகையை தர்றங்கிறான். ஏன்னா ஹைபரினுடைய விளைச்சல் என்பது அப்படிப்பட்ட விளைச்சல். அது ஹைபரினுடைய பகுதிகள் என்பது ஒரு காஸ்ட்லியான பகுதி. இப்போ நம்ம ஊர்ல ஒரு லேண்டை வாங்குறோன்னு வைங்க, நம்ம ஊர்ல ஒரு லேண்டை வாங்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு இருக்கும், அல்லது ஒரு ஒரு வீட்டு தர அப்படின்னு இருக்கும். அப்ப அதனுடைய அளவு, இதே அளவு நம்ம சென்னையில வாங்கினா இங்க வாங்குற அளவுக்கு நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது. சென்னையிலேயே மவுண்ட் ரோட்ல போய் வாங்குறோன்னு வைங்க, அங்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த பகுதியில ஹைபர் என்பது அப்படி வேல்யூவான பகுதி. அப்ப அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், சில பகுதிகளை தர்றோங்கிறோம், வேல்யூவான கோடிக்கணக்கான பணத்தை தர்றோங்கிறோம். செய்தனா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா கடுமையாக கோபப்பட்ட போது அவங்க அப்படி அதை விட்டு பின்வாங்கிட்டாங்க. இல்ல இல்ல நாங்க தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹைபரிலிருந்து வரக்கூடிய பங்குகள் இருக்கிறதே, இந்த பங்கிலே ஒரு பங்கு ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரசூலுக்கு வலமு அன்னமா கனிம்தும், அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லிட்டு வருவான் சூரத்துல அன்ஃபால்ல. அப்ப யுத்தத்திலே கிடைத்த பொருட்கள், இந்த பொருட்கள்ல வந்து 5 பங்காக பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு அல்லாஹ் ரசூலுக்குன்னு ஒதுக்கிடணும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த பொருட்களிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 80 வஸ்குன்ற ஒரு அளவு, அந்த அளவுலாம் எனக்கு இருக்கு. அப்ப 80 வஸ்கு பேரிச்சம்பழமும் 20 வஸ்கு தொழி நீக்கப்படாத கோதுமையும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வந்தாங்க. அவர்களுக்குள்ள பங்கு இருக்கு இல்லையா, அந்த பங்குல வந்து ஒரு வருஷத்துக்கு 80 வஸ்கு பேரிச்சம்பழம், 20 வஸ்கு தொழி நீக்கப்படாத கோதுமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வந்தாங்க, அவர்களுக்கு உள்ளது. அதே மாதிரி எல்லா சஹாபிகளுக்கும் கிடைத்தது. அது எவ்வளவு கிடைத்தது என்றெல்லாம் கணக்குகள் இருக்கிறது. உதாரணமாக யுத்தங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது கால்நடை வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒட்டகமோ அல்லது குதிரையே இருக்காது. இதுல பெரும்பாலும் குதிரை வீரர்கள் கலந்து கொண்டாங்க. அப்ப கால்நடை வீரர்களுக்கு ஒரு பங்கு, குதிரையில இருக்கக்கூடிய வீரருக்கும் ஒரு பங்கு, ஆனால் குதிரைக்கு 2 பங்கு. அப்ப குதிரை வீரருக்கு 3 பங்கு கிடைக்கும். அந்த 5 பங்கை
இந்த வீரர்களுக்கான பங்குகளாக 4 பங்கு இருக்குல்ல, இந்த 4 பங்கை பல பங்குகளாக பிரிப்பாங்க. அதுல 1008 பங்குகளாக பிரிக்கிறான்னு வைங்களேன். உதாரணமாக அந்த 1008 பங்கு 1800 பங்குகளாக பிரிப்பாங்க. அது ஒரு கணக்கு. அந்த ஆட்களினுடைய இதை வச்சு அந்த மீதி 4 பங்கை இவ்வளவு அதுல கால்நடை வீரர்களுக்கு 1 பங்கும் குதிரை வீரர்களுக்கு 3 பங்குமாக ஆக்குவாங்க. இதை பற்றி சொல்லும் பொழுது கால்நடை வீரர்கள் 1200 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப 1200 பங்கு. குதிரை வீரர்கள் வாகன வீரர்கள் எடுத்துக்கொண்டால் 200 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு 600 வேணும். 1800 பங்குகள் வைத்து அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள் என்ற தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்து, சித்திக் நாயகத்தினுடைய காலம் முடிந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் இது நடந்துகிட்டே இருக்கு. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா மூத்தா யுத்தத்திலே ஷஹீத் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு வேறொரு சஹாபி நியமிக்கப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் சையதுனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அவர்கள் கைபருக்கு போயிருந்த போது, இதனுடைய விஷயமாக பேசுவதற்காக போயிருந்த போது, ஏன்னா நிறைய மோசடி செய்ய ஆரம்பிச்சுட்டான். அந்த யூதர்கள் மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க போன போது ஒரு வீட்டினுடைய மாடியில் அப்படியே பேசி, மொட்டை மாடி மாதிரி அதுல பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்படி லேசா அப்படி தட்டி விட்டானு. யார? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தள்ளி விட்டு அவங்க கீழே விழுந்து இந்த கையில் உள்ள எலும்புகள்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அந்த யூதனை அழைச்சாங்க, லீடரை அழைச்சு சொன்னாங்க, நீங்க ஒப்பந்தத்தை முறிச்சிட்டீங்க, எங்கிலிருந்து வந்த ஒரு தூதுவரோட கையை முறிச்சிருக்கிறீங்க, ஒப்பந்தத்தையும் முறிச்சு போட்டீங்க, இதுக்கு மேல இந்த பூமியில நீங்க இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒப்பந்தம் எப்படி இருந்தது? நாங்க எப்போ உங்களை வெளியேற சொல்கிறோமோ அப்ப நீங்க வெளியேறணும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கா இல்லையா? ஆமா. நாங்க அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலயும் ரசூலுல்லாஹ் காலத்திலும் இங்கே தானே இருந்தோம். ஆமா இருந்தீங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும் நீங்க இந்த பூமியை விட்டு சிரியாவை நோக்கி செல்ல வேண்டியது வரும் அப்படின்னு ரசூல் சொன்னாங்களா? உன்னை பார்த்தானே சொன்னாங்க. அப்ப அவன்கிட்ட தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆமா சொன்னாங்க. இப்ப கிளம்பு நீ. அவன் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தான். அதெல்லாம் முடியாது, நீ புறப்பட்டே ஆகணும் என்று கைபர் முழுவதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றிட்டான். கைப்பற்றியதற்கு பிறகு அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவங்களை எல்லாம் அழைச்சாங்க. அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு இங்க பங்குகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, பங்குகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் யாரெல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து பங்குகள் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க சொன்னாங்க, குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் தாய்மார்களை பார்த்து சொன்னாங்க, அந்த பூமியிலிருந்து உங்களுக்கு வளமையா வருஷம் வருஷம் உங்களுக்கு என்ன தரணும்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாங்கள் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். சித்திக் நாயகத்துடைய காலத்திலையும் வழங்கணும், இங்கே நம்முடைய காலத்திலையும் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வழங்குறதுக்கு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அவனை வெளியாக்கிட்டோம். அதனால உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதற்கான நிலத்தை நீர் பாசனத்துடன் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அதுக்குண்டான வசதியோடு அந்த நிலத்தையே நாங்க உங்களுக்கு தந்துடவா, அல்லது வளமை போன்றே நாங்க என்ன செய்யறது, இந்த உணவுகளை உங்களுக்கு தரவாங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. இந்த ரெண்டுக்கும் உடன்பாடு தான், அரசு ஒத்துக்கொள்ளும் என்று அவங்களுக்கு சொன்னாங்க. மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இல்ல எங்களுக்கு வளமை போல அந்த உணவுகளையும் நீங்க தந்துக்கிட்டே இருங்க, நாங்க வருஷம் வருஷம் எங்களுக்கு என்ன உணவுகள் நீங்க தந்தீங்களோ அதையே தாங்க அப்படின்னாங்க. சில பேர் இல்ல எங்களுக்கு நிலத்தையும் நீங்க தந்துருங்க. அப்ப நிலம் அவங்களுக்கு சொந்தமாயிடும், அவங்கள அதுல விவசாயம் செஞ்சனா செஞ்சுக்கலாம், விற்கிறனா வித்துக்கிடலாம். அது அவங்களுக்கான உரிய இதை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி அந்த ஹைபரில் இருந்து அந்த பகுதியில் இருந்து யார் வெளியேற்றப்பட்டார்கள், யூதர்கள் அத்தனை பேரும் அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியேற்றப்பட்டார்கள். அந்த அளவிற்கு துரோகத்தினுடைய அடையாளம் என்றால் யூதர்கள் தான். உலகத்துல அவனை மாதிரி துரோகம் செய்யறவன் யாருமே இருக்க மாட்டான். ஒருபோதும் ஒரு ஒப்பந்தத்தின் கீழே அவன் ஒன்றுபட மாட்டான், எப்பவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அவ்வளவு கேவலமாகவும் அசிங்கமாகவும் நடக்கக்கூடியவனாக அவன் இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆக இந்த கணக்கீடு செய்வதற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானதுக்கு பின்னால ஜப்பார் இப்னு ஸகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. ஆரம்பத்தில் சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தான் கணக்குகள் பார்ப்பதற்கான
ஒரு கணக்கராக அவங்க நியமிக்கப்பட்டாங்க. எல்லாமே சட்டப்பூர்வமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படுத்தினாங்க. கணக்கு வழக்குகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணாங்க. அதற்கான தகுதியான ஆள் யாரு, இந்த கணக்கை இவர் சரியா பண்ணுவாரு, இவர் சரியா செய்வாரு என்பதையெல்லாம் வழங்கி அந்தந்த பொறுப்பை அவர்களிடத்திலே வழங்கினார்கள் என்பதையும் இந்த உரையின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இதில் துணுக்கு துணுக்கு செய்திகள், நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு சில செய்திகளோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவுபடுத்துவதற்கு நாம் வருவோம். செய்யினா அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதிச்சாங்க, சில பெண்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்க இல்லை. அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. பெண்கள் யுத்தங்களில் காலங்களில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கலந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஆயுதங்களை எடுத்து கொடுப்பாங்க. ஆயுதங்கள் மழுங்கி போனால் அதை சரிப்படுத்துவாங்க. இந்த கேடயத்தை சரிப்படுத்துறது, ஈட்டியினுடைய இது மழுங்கி போனால் அதை கூறுபடுத்துறது, வாழை கூறுபடுத்தி தர்றது, அதே மாதிரி காயம்பட்டவர்களுக்கு நர்ஸுகளாக இருந்து மருத்துவம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு நான் கூட்டு வரட்டான்னு கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. என் மனைவி கர்ப்பிணியாகவும் இருந்தாங்க. அந்த கைபர் காலத்தில் தான் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த யுத்த காலத்திலேயே குழந்தை பிறகு. ஒன்று யோசிக்கணும், இந்த செய்திலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தன் மனைவி அவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அழைத்து போனதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. யுத்த களத்திலேயே குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயம். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பராமரிக்கணும் அந்த பெண்ணை. அந்த பெண்ணும் நான் வர்றேன்னு போனாங்கன்னு சொன்னா இருந்தா, இந்த தீனின் மீது அவங்களுக்கு மீது இருந்த பற்று எத்தகையது. இன்னைக்கு குழந்தை பெறுறதுங்கிறத ஒரு பெரிய விஷயமா, பெரிய செலவுக்குரிய விஷயமா, ஒரு பயங்கரமான விஷயமா ஆயிடுச்சு. குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னாலே சுகப்பிரசவமா ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்குறான். 10 குழந்தைகள் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்குதுன்னு சொன்னா அதுல பாதிக்கு மேல ஆப்ரேஷனுங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சா இல்லையா? அப்ப அன்றைய காலத்துல, இப்ப நம்ம காலத்தை எடுத்துக்கோங்க, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் இல்லாத ஒரு காலம், கருவிகள் இல்லாத காலம். அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஆபரேஷன்கள்லாம் பெருசா இருந்ததானே? இல்லை தானே. பெரும்பாலும் சுகப்பிரசவம் தான் இருந்தது. 90% மேல சுகப்பிரசவம் தான். ஒரு காலத்துல ஆபரேஷனே இல்லாத காலத்துல சில பேர் ஷஹீதா இருக்கிறாங்க. பெண்கள் குழந்தை பிறக்க முடியாம ஷஹீதான உண்டான உண்டு. ஆனா அதெல்லாம் சொற்பம், எல்லாம் 10%க்கு உள்ளதான். அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிசினஸ். ஒரு பிசினஸை அடிப்படையாக வைத்து தான் இந்த மருத்துவ உலகம் அப்படி ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. நீ நகலக்கூடாது, அகரக்கூடாது, கால் நாட்டக்கூடாது, கூடக்கூடாது, பெண்ணில் இருக்கணும், மாசத்துக்கு 30,000 ஊசியை போடணும் அப்படிங்கெல்லாம் ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அந்த மாதிரி நாமளும் மென்டாலிட்டியாக, உளவியல் ரீதியாக அப்படியே பழகிட்டோம் நாமும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல, அந்த காலகட்டத்தில் இவ்வளவு வசதிகள் இல்லாத சூழ்நிலை, ஒரு போர் களத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயங்கிறத யோசிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ களங்கள் இருக்குது. அந்த களங்கள்ல நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, யாருக்கு பின்னால போறாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் ரசூலை பயந்து நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த தீனுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய யாருக்கும் என்ன செய்ய முடியாது, நம்ம துணை போக முடியாது. நான் சொல்வதெல்லாம் மக்களினுடைய, கேட்பவர்களினுடைய நலனுக்காக, ஆகிரத்தினுடைய பாதுகாப்புக்காக, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக. எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அது எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த தீனுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் சரி அவர் தூக்கி எறியணும். அந்த தீனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணவராக இருந்தாலும் அவங்கள தூக்கணும். அவங்களோட உறவு கொள்ள முடியாது, அவங்களுக்கு துணை போக முடியாது. நீங்க அது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். சில பேருக்கு சொல்லும் போது சங்கடம் ஏற்படலாம். ஆனால் அந்த சங்கடம் நியாயமானதா அநியாயமானதான்னு யோசிக்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்ப போர்க்களத்திலேயே குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கு போர்க்களத்துல எனக்கு பிள்ளை கிடைக்குது, என் மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு கனிமத்து பொருளை, போர்ல கிடைத்த அந்த பொருள்களை ஒரு பங்கு ரசூலுல்லாஹ் தந்தாங்க, பிள்ளைக்கும் தந்தாங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, நீங்க யோசிச்சு பார்க்கணும், சிந்திக்கணும். என்னுடைய தோழர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள் என்பதை காட்டுவதற்காக என்பதை இங்கே புரிய முடிகிறது.
அருமையான பெருமக்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து வருவதற்கு ஒரு பெண், ஒரு புள்ள, சிறுமி, ஒரு 12 வயசு இருக்கும். இந்த பிள்ளையும் நானும் வர்றேன் அப்படின்னு என்ன செய்யுது, அந்த சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சான். அந்த புள்ள கைபருக்கு வந்து சேரும்போது அந்த புள்ள தனியா ஒதுங்கி நிக்கிறத பார்த்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கிட்டாங்க. சில பெண்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த புள்ள வந்து வயசுக்கு வந்த மாதிரி தெரியுது, நீங்க அதை பாருங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க அந்த ஹைது ஏற்பட்ட மாதிரி தெரியுது, அவளை கழுகும் போது உப்பு போட்டு தான் கழுகணும். அவங்க சுத்தம் பண்றதா தண்ணியில உப்பு கலந்து கழுகுங்க அப்படின்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. அப்பந்தான் அவங்களுக்கு அது நிற்கும் அப்படின்ட்டு. சில பேருக்கு இப்ப பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. அப்ப சின்ன பிள்ளை, அவங்க பின்னால வயசானதற்கு பிறகு அவங்க சொல்றாங்க, என்னுடைய இந்த மாதிரி ஹைது ஏற்பட்டால், மென்சஸ் எனக்கு ஏற்பட்டா தண்ணியில உப்பு கலக்காம எனக்கு கலந்து கலகாம எனக்கு சுத்தமாகிறது இல்லை, அதை கலந்தாதான் சுத்தமாகும். அப்ப என்ன விளங்குறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த நாட்களை தாண்டி போகுதா இல்லையா, சில பெண்களுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படும் பொழுது அந்த கல் உப்புகளை போட்டு கழுகினால் அந்த மாதிரி அந்த ஐல அந்த காலத்துல நின்று அவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலிருந்து அந்த மருத்துவ செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல பெரிய விசேஷம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இனி கனிமத்து பொருள்கள், அந்த கனிமத்து பொருள்கள்ல ஒரு அழகான மாலை ஒண்ணு இருந்தது, ஒரு முத்து மாலை மாதிரி வைங்களேன், ஒரு மாலை ஒண்ணு கிடைச்சு. அந்த பிள்ளைய அழைச்சாங்க, அந்த சின்ன பிள்ளைய அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த பிள்ளையினுடைய கழுத்துல அந்த மாலையை தன்னுடைய கையால மாட்டி விட்டாங்க. அந்த சின்ன சிறுமியினுடைய கழுத்துல அந்த மாலையை மாட்டி விடுறாங்க. அந்த பெண்மணி பின்னா அவங்க கழுத்திலேயே அது கடந்தது. அவங்க குளிச்சாலும் சரி, எந்த படுத்து தூங்கினாலும் சரி, அந்த மாலையை கழுத்தை விட்டு கலத்துறதே இல்லை, மூத்து வரைக்கும் கழுத்தே இல்லை. அவங்க பெரிய வயசாயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம்லாம் கடந்துக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, கண்மணி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர்களுடைய திரு கரத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த மாலையை மாட்டி விட்டாங்க, நான் இதை கலட்டவே மாட்டேன், என்னுடைய மௌத்து வரைக்கும். மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய சொந்தக்காரங்க கலத்திடுவாங்க, அது மார்க்கம், கலத்தி தான் ஆகணும், அதோட அடக்கம் செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப இதுல நம்ம ஒரு செய்தி என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டா சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு gift கொடுக்குறாங்களா இல்லையா, ரொம்ப கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு நகையை கொடுக்குறாங்க. இது எல்லா இடங்களும் இருக்கும், எங்கள் ஊர்லாம் இருக்கு. அப்போ இது அன்றைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுறமா இல்லையா? நாம என்ன இந்த இது நம்ம ஆபாக்கள் ஏதோ சும்மா என்னமோ செஞ்சுட்டு போனாங்களா நினைக்கக்கூடாது. அப்போ பிள்ளை வயசுக்கு வந்துட்டா ஒரு பெரிய சந்தோஷம், அவங்களுக்காக நினைச்சாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஒரு நகையை செஞ்சு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு துணியை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு அன்பளிப்பை செய்கிறாங்க. அப்ப இது அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய கையாலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நகையை மாட்டி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த நிலையில இப்படி சில சில தகவல்கள், இந்த ஹைபரினுடைய பங்களிப்புகள் என்று இன்றைய தலைப்பு. இந்த தலைப்புல இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, இந்த பங்களிப்புகள் நிறைய செய்தி இருக்கு. அதையெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் கொண்டு வந்து சுருக்கி தான் சொல்லி இருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி செய்திகளாக பல செய்திகள் இருக்கிறது. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப கைபர்ல அவங்க இருக்கும்போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றாங்க. இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மகன். இவங்க மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மக்காவிலே பெரிய சங்கடங்கள் ஏற்பட்ட பொழுது அவங்களையெல்லாம் அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்களா இல்லையா? அப்ப அபிசீனியாவுக்கு சென்ற அந்த முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்தது இவங்க தான், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க தான் லீடரா இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு சென்ற போது பின்னால தகவல் லேட்டா அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அவங்க புறப்பட்டு வரணும் அப்படின்லாம் என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல யமனில் இருந்து அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய 2 சகோதரர்கள், அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 53 பேர் ஒரு கப்பல்ல புறப்பட்டு ஜித்தால வந்து மதீனாவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க இஸ்லாத்தை பத்தி கேள்விப்பட்டு அவங்க ஒரு 53 பேர் கப்பல்ல புறப்படுறாங்க. அந்த கப்பல் திசை மாறி அபிசீனியால போய் இறங்கிடுச்சு. இன்றைக்கு மாதிரி பாதுகாப்பெல்லாம் கிடையாது, காத்து கூட குறைய அடிச்சுட்டு அது காத்து அடிக்கிற பக்கத்துல கப்பல் போயிடும். அவங்க அபிசீனியால போய் இறங்கிட்டாங்க.
அபிசீனியால போய் இறங்கினா அங்க செய்தனா ஜாபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு அவங்களுடைய இடத்துல தான் இவங்க தங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு வந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் அங்கே போயிடுவோம்னு சொல்லி அதற்கு பிறகு 2 கப்பல்கள் தயார்படுத்தப்பட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இனி ஜித்தாவுக்கு வந்து இறங்கி அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இல்லை ஹைபருக்கு போயிருக்கிறாங்க தகவலுக்கு ஏற்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதில் அது அப்படியே அந்த மக்கள் நேராக ஹைபருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போ அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எல்லாம் வெற்றி முடிஞ்சு எல்லாமே பொருட்கள் எல்லாம் பங்களிப்பு செய்யப்படுகிறது. எல்லாம் பங்கிடக்கூடிய காலகட்டத்தில் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபர் இப்னு அபீ தாலிப் வர்றாங்க, அவங்களுக்கு தம்பி தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தம்பி முறை, அலிநாயகம் தம்பி தானே, மருமகனும் ஒண்ணா தம்பியும் ஒண்ணா. அவங்க வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எழுந்து நின்று தன்னுடைய சகோதரர் அப்படியே கட்டி அணைத்து நெற்றிகளை முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க, ஹைபர் வெற்றி கிடைத்தது எனக்கு பெரிய சந்தோஷமா அல்லது ஜாபர் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமான்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. சொல்ல தெரியலன்னு அர்த்தம், எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்துல நான் இருக்கிறேன், 2 மகிழ்ச்சிகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சியில் எது பெரியது, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததா அல்லது ஹைபர்ல வெற்றி அடைத்ததா என்ற ஒரு கேள்வி என்ன செய்றாங்க, எழுப்புறாங்க. அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியோட நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. இப்ப இந்த நிலையில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஹப்ஸா நாயகி, அவங்க ஒரு டென்ல இருக்கு, அவங்களும் இந்த யுத்தத்துல கலந்துக்கிறாங்க. அந்த அதுல ஹப்ஸா நாயகியை பார்க்கறதுக்கு இந்த ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போறாங்க. ஹப்ஸா நாயகியை சந்திச்சு அங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொந்த பந்தங்கள் தானே, உட்காந்து அங்க நடந்ததை பத்திலாம் பேசுறாங்க. 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல, 7 வருஷத்துக்கு மேல அபிசீனியால இருந்திருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு குழந்தையும் இருந்திருக்கு. அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது ஹப்ஸா நாயகியினுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க, கூடாரத்துக்குள்ள வர்றாங்க. கூடாரத்துக்குள்ள வந்து ஹப்ஸாட்ட கேட்கறாங்க, ஹப்ஸா அது யாரு, ஒரு பொம்பளையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை யாரு அப்படின்ட்டு. அஸ்மா பின்த் உமைஸ் ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவங்களுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. அடே நம்ம புள்ள தானே சரி சொல்லிட்டு, அஸ்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க தான் ரொம்ப பாத்தியமானவர்கள், ஏன் தெரியுமா, இப்ப நீங்க வந்திருக்கிறது ஹிஜ்ரத்து தான், மதீனாவுக்கு நீங்க வந்துட்டீங்க, ஹிஜ்ரத் வந்துட்டீங்க. ஆனால் ஹிஜ்ரத்துல உங்களை விட நாங்க முந்திட்டோம், அதனால ரசூலுல்லாவுக்கு நாங்க நெருக்கமானது நாங்க தான் அப்படின்றதும் சுருண்டு ஏறிச்சு. அஸ்மா பின்த் உமைஸ் ரொம்ப பெரிய அறிவாற்றல் மிக்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உமரே நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க ரசூலுல்லாவோட உட்கார்ந்துக்கிட்டீங்க, ஒரு விஷயம் தெரியலன்னா ரசூலுல்லாட்ட கேட்பீங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, பசிச்சா அவங்க உங்களுக்கு உணவு தருவாங்க, அவங்க கைப்பட்டா அது பரக்கத்தா இருக்கும், தண்ணீர் இல்லைன்னா தண்ணீரை தந்துருவாங்க, அங்கனே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நாங்க பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால மைலுக்கு அப்பால நாங்க தன்னந்தனியா உட்கார்ந்து இருந்தோம், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சங்கடத்தில் இருந்தோம், வசதி வாய்ப்புகள் இல்லை, பசியில பட்டினியில இருந்தோம். எங்களை இப்படி நீங்க குறை கூறுறீங்களா, எங்களை விட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு சண்டை போடுறாங்க. நான் இதை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவேன், ஆனா சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே வார்த்தையை சொல்லுவேன், கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், நான் பேசியதையும் சொல்லுவேன், அதையும் கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன்னு எழுப்பி ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. யாரு சொல்லலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பேசுறாங்க, எங்களை விட உங்களுக்கு அவர்கள் தான் நெருக்கமானவர்களாம், இந்த ஹிஜ்ரத்தில் அவர்கள் முந்தியவர்கள், ஏன்னா ஹிஜ்ரத்திற்கு முந்தி வந்த ஹிஜ்ரத்துவாதிகள் பின்னால வந்தவங்க குர்ஆன் பேசுது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் அதுக்கு வருதா இல்லையா, அப்போ அந்த முஹாஜிரீன்கள் முன்னால வந்தவங்க அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இப்ப பாருங்க எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, யார சொல்ல அவங்க உங்களோடயே இருந்தாங்க, நீங்க கொடுத்ததை சாப்பிட்டாங்க, எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருந்தது, நாங்க எப்படி வாழ்ந்தோம், துணை இல்லாமல் உறவு இல்லாமல் வெகு தூரத்துல போய் நாங்க நீங்க சொன்னீங்கிறதுக்காக நாங்க போய் வாழ்ந்தோமே, எங்களை குறைச்சு மதிப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருபோதும் நீங்க என்னிடத்தில் குறைவானவர்கள் அல்ல, அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்து உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்து அப்படின்னாங்க. அபிசீனியாவுக்கு நீங்க போயிருக்கிறீங்க, மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க, உலக்குமுல் ஹிஜ்ரத்தைன் உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியம் இருக்குது,
நீங்கள் மிக்க சிறந்தவர்கள் என்று சொன்ன போதுதான் அவங்க அமைதி ஆனார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு பெரிய போட்டிகள் இருந்திருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அதெல்லாம் ஆரோக்கியமான போட்டி. அந்த போட்டி நம்ம இடத்துல வரணும், நம்ம பிள்ளைகளிடத்துல வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும், அவர்களோடு நெருங்கணும், அவர்களுடைய மஹப்பத்தை பெறணும், அவர்களுடைய மஹப்பத்து நம்முடைய கல்வில வரணும் அப்படின்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். அப்படிலாம் நம்ம போதிச்சோன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள்லாம் தரந்து அழுந்து போக மாட்டாங்க, தற்குறிகளாக மாற மாட்டாங்க, நல்ல பிள்ளைகளாக சாலிஹான பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இளைஞர்களை சாலிஹான இளைஞர்களாக, நேர்மையான இளைஞர்களாக, ஒழுக்கமிக்க இளைஞர்களாக, கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இளைஞர்களாக, நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சிறந்த குடும்பமாக, சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, இந்த தீனையே முற்படுத்தி பார்க்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து நம்மை ஆளக்கூடியவர்களையும் நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا. اللهم ول علينا خيرنا برحمتك يا أرحم الراحمين. اللهم لا تولي علينا شرنا برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أحينا على الكتاب والسنة والجماعة وأمتنا على الإيمان والتوبة. اللهم إنا نسألك الجنة ونعيمها وما يقربنا إليها من قول أو فعل أو عمل، ونعوذ بك من النار وما يقربنا إليها من قول أو فعل أو عمل. اللهم إن بيتك عظيم ووجهك كريم وأنت يا الله حليم كريم عظيم تحب العفو فاعف عنا. يا عالم السر منا لا تهتك الستر عنا وعافنا وعف عنا وكلنا حيث كنا. اللهم كن لنا ولا تكن علينا. اللهم آثرنا ولا تؤثر علينا. اللهم أرضنا وارض عنا. اللهم أكرمنا ولا تهنا. اللهم زدنا ولا تنقصنا برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.